வணக்கம். இன்றைய நாளில் நடந்த முக்கிய நிகழ்வுகளை விரைவாகவும் சுருக்கமாகவும் வழங்கும் மின்னல் செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். நாடாளுமன்றத்தில் 2025-26 நிதியாண்டிற்கான பட்ஜெட்டை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்தார். அப்போது மகா கும்பமேளா, வக்பு சட்ட திருத்தம் உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் அமளியில் ஈடுபட்டன. ஆனால் அமளிக்கிடையே 8வது முறையாக பட்ஜெட்டை தாக்கல் செய்த நிர்மலா சீதாராமன், இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் உலகின் பெரிய பொருளாதார நாடுகளில் ஒன்றாக இந்தியா உள்ளதாகவும் பெருமிதம் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், நாட்டின் வரி வருவாய் அதிகரித்து வரி பற்றாக்குறை குறைந்து வருவதாக குறிப்பிட்டார். நாட்டின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சியில் நிதி பற்றாக்குறை 4.8% உள்ளதாக தெரிவித்தார். வரும் நிதியாண்டில் 14.82 லட்சம் கோடி கடன் வாங்க இலக்கு நிர்ணயித்துள்ளதாக அறிவித்தார். மத்திய பட்ஜெட்டில் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு 7 லட்சத்திலிருந்து 12 லட்சமாக உயர்த்தப்படும் என நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். இதன் மூலம் மாதம் 1 லட்சம் ரூபாய் வரை வருமானம் ஈட்டுவோர் வரி கட்ட தேவையில்லை என்று குறிப்பிட்ட அவர், இதன் மூலம் மத்திய அரசுக்கு 1 லட்சம் கோடி வருவாய் இழப்பு ஏற்படும் என்றும் கூறினார். அதே நேரத்தில் 1 கோடிக்கும் அதிகமானோர் வரி செலுத்த தேவையில்லை என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய பட்ஜெட்டில் போக்குவரத்து துறைக்கு 5,48,649 கோடியும், பாதுகாப்புத் துறைக்கு 4,91,732 கோடியும், ஊரக வளர்ச்சித்துறைக்கு 2,66,817 கோடியும் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வேளாண் துறைக்கு 1,71,437 கோடி, கல்வித்துறைக்கு 1,28,650 கோடியும், உள்துறைக்கு 2,33,211 கோடியும், சுகாதாரத்துறைக்கு 98,311 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. அறுபது ஆண்டுகளாக இருக்கும் வருமான வரி சட்டங்கள் மாற்றப்பட்டு அடுத்த வாரம் புதிய வருமான வரி சட்ட மசோதா தாக்கல் செய்யப்படும் என்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார். நடுத்தர மக்களுக்கு பலன் அளிக்கும் வகையில் வருமான வரி சட்டத்தில் திருத்தம் இருக்கும் என்றும், வருமான வரி பிடித்தத்திற்கான படிநிலைகளில் மாற்றம் கொண்டுவரப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வருமான வரி சட்டங்கள் எளிதாக்கப்படும் என்றும், வருமான வரி கணக்கை தாக்கல் செய்வதற்கான கால அவகாசம் 4 ஆண்டுகளாக உயர்த்தப்படும் என்றும் நிதியமைச்சர் அறிவித்தார். மத்திய அரசின் பட்ஜெட்டில் லித்தியம் பேட்டரி உள்ளிட்ட பொருட்களுக்கான சுங்கவரி ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டிவி பேனல் இறக்குமதிக்கான வரி 10%லிருந்து 20% உயர்த்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. புற்றுநோய் மற்றும் நாள்பட்ட நோய்க்கான 36 மருந்துகளுக்கு சுங்கவரி ரத்து செய்யப்படும் என்றும், உயிர்காக்கும் 6 முக்கிய மருந்துகளுக்கு 5% வரிச்சலுகை அளிப்பதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. லித்தியம் பேட்டரிக்கான சுங்கவரி ரத்து செய்யப்பட்டதன் மூலம் மின்சார வாகனங்கள் மற்றும் செல்போன்களின் விலை குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் மாநிலத்தில் நடப்பாண்டு சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அந்த மாநிலத்திற்கு மத்திய பட்ஜெட்டில் கூடுதலாக திட்டங்கள் அறிவிக்கப்பட்டன. விவசாயிகள் கூட்டுறவு அமைப்புக்கு புதிய திட்டம், தேசிய உணவு தொழில்நுட்பம் மற்றும் மேலாண்மை பயிலகம், பாட்னா விமான நிலையம் விரிவாக்கம், பீகாரில் புதிய விமான நிலையம் அமைப்பது, IIT பாட்னா பல்கலைக்கழகம் விரிவாக்கம் என பல்வேறு திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் தாக்குதலின் போது நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அணிந்திருந்த புடவை மக்களின் கவனத்தை பெற்றுள்ளது. பட்ஜெட் தாக்குதலின் போது அவர் அணிந்திருந்த வெள்ளை நிற கைத்தறி பட்டு புடவை பீகார் மாநிலத்தின் மதுபானி கலையின் கீழ் நெய்யப்பட்டதாகும். 2021 ஆண்டு மத்திய அரசின் பத்மஸ்ரீ விருது பெற்ற துலாரி தேவி என்பவரால் தயார் செய்யப்பட்ட இந்த சேலையை அவர் நிதியமைச்சருக்கு பரிசளித்து பட்ஜெட்டின் போது உடுத்துமாறு கேட்டுக் கொண்டுள்ளார். அதன்படி நிர்மலா சீதாராமன் அந்த புடவையை உடுத்தியிருந்தார். மத்திய பட்ஜெட்டில் வேளாண்மை, தொழில்துறை, மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு துறை சார்ந்த புதிய திட்டங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. அதன்படி புதிய தொழில் தொடங்குவோருக்கு வட்டியில்லா கடன் வழங்க 1.5 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு, சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களுக்கான கடன் உச்சவரம்பு 10 கோடியாக உயர்த்தப்படுவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்தார்.
மேலும் SC/ST வகுப்பை சேர்ந்த பெண் தொழில் முனைவோருக்கு 2 கோடி ரூபாய் வரை கடன் வழங்கப்படும் என்றும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மூத்த குடிமக்களுக்கான வருமான வரி பிடித்த உச்சவரம்பு 1 லட்சமாகவும் வீட்டு வாடகைக்கான TDS உச்சவரம்பு 6 லட்சமாகவும் உயர்த்தப்படுவதாக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட் உரையில் தெரிவித்துள்ளார். மாநிலங்களுக்கு வட்டியில்லாத கடன் வழங்க 1.5 லட்சம் கோடியும், நகர்ப்புற கட்டமைப்புகளை மேம்படுத்த 1 லட்சம் கோடியும், சிறிய நடுத்தர அணு உலைகளை உருவாக்க 20,000 கோடியும், AI தொழில்நுட்ப மையங்கள் அமைக்க 500 கோடி ரூபாயும் மத்திய பட்ஜெட்டில் ஒதுக்கப்பட்டுள்ளது. தோல் பொருட்கள் உற்பத்தி துறையில் 22 லட்சம் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்று மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. கல்வித்துறையில் AI திறன் மேம்பாட்டு மையம், மாணவர்களுக்கு பாடங்கள் தாய்மொழியில் டிஜிட்டல் முறையில் கற்பிக்கப்படும். அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் புற்றுநோய் தடுப்பு சிகிச்சை மையம் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த கல்வியாண்டில் 10,000 கூடுதல் மருத்துவ இடங்கள் உருவாக்கப்படும் என்றும் மத்திய பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது. பட்ஜெட் சாமானிய மக்களுக்கு பயனளிப்பதோடு இந்தியாவின் பொருளாதாரத்தை உயர்த்தும் சீர்திருத்த நடவடிக்கை என்று பிரதமர் கூறியுள்ளார். 2025-26 ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை தாக்கல் செய்ததைத் தொடர்ந்து பேசிய அவர், பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ள வரி விலக்கு நடுத்தர வர்க்கம் மற்றும் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கு ஒரு பெரிய நன்மையை வழங்கும் என்றும், எல்லா வகையிலும் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டுள்ளது எனவும் தெரிவித்தார். மேலும் அணுசக்தியில் தனியார் துறை பங்களிப்பை ஊக்குவிக்கும் முடிவு வரலாற்று சிறப்புமிக்கது என்றும் அவர் தெரிவித்தார். புல்லட் காயங்களுக்கு பேண்ட்-எய்ட் என்று 2025 மத்திய பட்ஜெட் குறித்து எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். 2025-26 நிதியாண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்த சில மணி நேரங்களுக்கு பிறகு தனது கருத்துக்களை வெளியிட்ட ராகுல் காந்தி, பிரதமர் மோடி தலைமையிலான அரசாங்கத்தின் பட்ஜெட்டில் பொருளாதார சவால்களை சமாளிக்க புதுமையான தீர்வுகள் இல்லை என்றும், அரசாங்கத்தின் பொருளாதார தீர்வுகளை புல்லட் காயங்களுக்கு பேண்ட்-எய்ட் போடப்பட்டுள்ளதாகவும் அவர் வர்ணித்தார். மத்திய பட்ஜெட் என்றாலே தமிழ்நாட்டை பொறுத்தவரை ஓர வஞ்சனைதானா என முதலமைச்சர் ஸ்டாலின் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார். தமிழகத்தின் சார்பில் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளில் ஒன்றை கூடவா உறுதி செய்து அறிக்கையில் சேர்க்க மனம் வரவில்லை என அவர் வினவியுள்ளார். மத்திய அரசின் அனைத்து அறிக்கைகளிலும் முதன்மையாக தமிழ்நாடு முதலிடம் பிடிக்கிறது. ஆனால் நிதிநிலை அறிக்கையில் மட்டும் இந்த ஆண்டும் தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிக்கப்படுவது ஏன் என்றும் கேள்வி எழுப்பிய முதலமைச்சர், மக்கள் நலனில் எந்தவொரு அக்கறையையும் காட்ட மத்திய அரசு மறுப்பதாகவும் விமர்சித்துள்ளார். மத்திய பட்ஜெட் ஒரு மாயாஜல அறிக்கையாக வார்த்தை ஜாலங்கள் நிறைந்த ஒன்றாக இருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கென்று சிறப்பு திட்டங்கள் எதுவும் அறிவிக்கப்படவில்லை என்றும், அதேபோல் கோவை மதுரை மெட்ரோ ரயில் மற்றும் நதிநீர் இணைப்பு குறித்த அறிவிப்புகள் இடம்பெறாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கை என கூறுவதை விட பீகார் மாநில வரவு செலவு நிதிநிலை அறிக்கை என கருதும்படி அமைந்துள்ளதாகவும் விமர்சனம் செய்துள்ளார். தமிழ்நாடு மக்களுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காமல் துரோகத்தை செய்துள்ளதாக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு ஒரு அறிவிப்பும் வரவில்லை என்றும், மீண்டும் ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு மக்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை செய்துள்ளது என்றும் விமர்சித்தார். மேலும் பாஜக கூட்டணி ஆளும் மாநிலங்களுக்கு மட்டும் நிதி பகிர்வு வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் மீண்டும் புறக்கணிக்கப்பட்டுள்ளதாக தாவேக தலைவர் விஜய் விமர்சனம் செய்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆண்டிற்கு 12 லட்சம் வரை வருமானம் ஈட்டுவோருக்கு வருமான வரி விலக்கு அளித்திருப்பதை வரவேற்பதாக குறிப்பிட்டுள்ளார். அதே நேரத்தில் அனைத்து மாநிலங்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை கருத்தில் கொண்டே நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும், மாறாக பாரபட்சத்தோடு நடந்து கொள்வது சரியான அணுகுமுறை இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அனைவரும் கோவிலுக்குள் சென்று வர வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தவர் ஓமந்தூர் ராமசாமி என அமைச்சர் பொன்முடி புகழாரம் சூட்டினார்.
விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூர் ராமசாமி நினைவு மணி மண்டபத்தில் அவரது பிறந்தநாள் நிகழ்வு நடைபெற்றது. இதில் அமைச்சர் பொன்முடி கலந்து கொண்டு அவரது திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஓமந்தூர் ராமசாமி முதலமைச்சராக இருந்தபோது தேவதாசி முறையை முற்றிலும் ஒழிக்க பாடுபட்டவர் என்று புகழாரம் சூட்டினார். மேலும் அனைவரும் கோவிலுக்குள் செல்ல சட்டம் கொண்டு வந்தவர் என்றும் தெரிவித்தார். தேவதாசி முறையை சாதாரணமான விஷயம் கிடையாது. அந்த தேவதாசி முறையை ஒழிப்பதற்கு சட்டம் கொண்டு வந்தது. அது மட்டுமல்ல, கோவில் நுழைவு அதிகாரம் அளிப்பு சட்டம் 1947 கோயிலில் நுழைகிறதுக்கு அதிகாரம் இல்லாமல் இருந்த ஒரு காலகட்டத்தில் எல்லாரும் அதிமுக உட்கட்சி விவகாரம் குறித்து விசாரணை நடத்த எதிர்ப்பு தெரிவித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் வலியுறுத்தியுள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான புகார்கள் குறித்து விசாரணை நடத்த தேர்தல் ஆணையத்துக்கு தடை விதிக்கக் கோரி இபிஎஸ் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு விசாரணைக்கு உகந்தது அல்ல என தேர்தல் ஆணையம் தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் பதிலளித்த நிலையில் வழக்கின் விசாரணையை வரும் 6ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. மத்திய அரசின் பட்ஜெட் தமிழ்நாட்டிற்கு ஏமாற்றம் அளிக்கும் பட்ஜெட் என தமிழக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டினார். மத்திய பட்ஜெட் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய தங்கம் தென்னரசு, நாட்டின் வளர்ச்சியில் தொடர்ந்து முக்கிய பங்காற்றி வரும் மாநிலமாக தமிழ்நாட்டிற்கு ஒன்றிய பட்ஜெட்டில் எந்த அறிவிப்பும் இல்லாதது ஏமாற்றம் அளிக்கிறது என்று தெரிவித்தார். மேலும் நாட்டின் வளர்ச்சிக்கு குறைவான பங்களிப்பை வழங்கும் மாநிலங்களுக்கு அதிக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தங்கம் தென்னரசு விமர்சனம் செய்தார். மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தெரிவித்துள்ளார். பட்ஜெட் தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வருமான வரி விலக்கிற்கான வருவாய் வரம்பு 12 லட்சம் ரூபாய் வரை அதிகரிக்கப்பட்டிருப்பதும், மக்களின் நலன் சார்ந்து மேலும் பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதும் மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் தமிழ்நாட்டிற்கான சிறப்பு திட்டங்கள் அறிவிக்கப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாகவும், பெட்ரோல் டீசல் மீதான மறைமுக வரிகள் குறைக்கப்படாதது வருத்தம் அளிப்பதாகவும் அன்புமணி குறிப்பிட்டுள்ளார். மத்திய பட்ஜெட் அனைத்து தரப்பு மக்களுக்குமான தொலைநோக்கு சிந்தனையுடன் கூடிய பட்ஜெட் என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பெருமிதம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், மத்திய பட்ஜெட் ஏழை எளிய மக்கள், விவசாயிகள், நடுத்தர மக்கள், தொழில்துறையினர், இளைஞர்கள், தாய்மார்கள், மாணவர்கள் என அனைத்து தரப்பினருக்குமான மிக அற்புதமான பட்ஜெட் என்றும், பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யும் பட்ஜெட் என்றும் புகழாரம் சூட்டியுள்ளார். ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை மிகுந்த ஏமாற்றத்தை தருவதாக தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை தெரிவித்துள்ளார். மத்திய பட்ஜெட் பீகார் மாநிலத்திற்கு அடித்த ஜாக்பாட் என்றும், நிர்மலா சீதாராமன் திருக்குறளை மட்டும் படித்துவிட்டு தமிழகம் உள்ளிட்ட தென் மாநிலங்களை புறக்கணித்திருக்கிறார் என்றும் குற்றம் சாட்டியுள்ளார். மொத்தத்தில் இந்த பட்ஜெட் பாரபட்ச பட்ஜெட் என்றும் அவர் சாடியுள்ளார். மத்திய அரசின் பட்ஜெட் தமிழ்நாட்டை வஞ்சிக்கும் பட்ஜெட் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு உற்பத்தி வளர்ச்சிக்கும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் உரிய அறிவிப்புகள் இல்லாதது ஏமாற்றத்தை அளிப்பதாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார். வேளாண் துறைக்கு ஒதுக்கிய நிதி போதுமானதாக இல்லை என்றும், வேளாண் உற்பத்தியை அதிகரிக்க மாநில அரசுகளுடன் இணைந்து புதிய திட்டங்களை செயல்படுத்துவோம் என்ற அறிவிப்பு ஏட்டு சுரைக்காய் என்றும் விமர்சித்துள்ளார். இந்தியாவில் மேலும் 5 அணுமின் உற்பத்தி நிலையங்கள் அமைக்கப்படும் என்ற அறிவிப்பு சுற்றுச்சூழலுக்கு கேடு விளைவிக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநரின் செயல்பாடுகளால் மத்திய அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுகிறது என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் நடைபெற்ற அக்கட்சி நிர்வாகிகள் கூட்டத்திற்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரனை தனது சுயநலத்திற்காக சீமான் பயன்படுத்தி பேசி வருவது மோசடித்தனம் என்றும், வேங்கை வயல் பிரச்சினையில் மடியில் கனமில்லை என்றால் சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு அனுமதி தர வேண்டும் என அவர் கூறினார்.
மத்திய பட்ஜெட் தொடர்பான கேள்விக்கு முழுமையாக படித்து பார்த்துவிட்டு கருத்து கூறுவதாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தபோது அவர் இதனை தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு அமளி குறித்த கேள்விக்கு எதிர்க்கட்சிகள் அவர்கள் வேலையை பார்க்கிறார்கள் என விமர்சித்தார். தொடர்ந்து தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காதது குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் செய்தியாளரை பார்த்து நீங்கள் எதிர்க்கட்சித் தலைவர் ஆகலாம் என கூறி அங்கிருந்து நகர்ந்து சென்றார். டெல்லியில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் 8 பேர் பாஜகவில் இணைந்தனர். 70 தொகுதிகளை கொண்ட டெல்லி சட்டப்பேரவைக்கு வரும் 5ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படவில்லை என கூறி அக்கட்சியைச் சேர்ந்த எம்எல்ஏக்கள் 8 பேர் பதவி விலகுவதாக நேற்று அறிவித்தனர். இந்த நிலையில் ஆம் ஆத்மி எம்எல்ஏக்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்தனர். மக்களின் பணத்தை எடுத்து இந்தியாவின் கோடீஸ்வரர்களுக்கு கொடுப்பதுதான் பாஜக மற்றும் RSSஇன் இலக்கு என எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். டெல்லி சட்டமன்ற தேர்தலையொட்டி சதர்பஜாரில் நடந்த கூட்டத்தில் பேசிய அவர், அரசியலமைப்பு சட்டத்தை ஒழிக்க வேண்டும் என்று RSS பாஜகவை சேர்ந்தவர்கள் முயன்று வருவதாக குற்றம் சாட்டினார். அவர்களின் இலக்கு எளிய மக்களின் பணத்தை எடுத்து கோடீஸ்வரர்களுக்கு அளிப்பதுதான் என்றும் சாடினார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள வந்திருந்த வெளிநாடு பிரதிநிதிகளுக்கு மலர் மாலை அணிவித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடைபெறும் மகா கும்பமேளாவில் கலந்து கொள்ள வந்த எகிப்து பிரதிநிதி மகா கும்பமேளாவின் மூலம் இந்தியா உலகிற்கு ஒரு பெரிய சக்தி காட்டியுள்ளதாக தெரிவித்துள்ளார். தொடர்ந்து பேசிய நேபாள பிரதிநிதி தனக்கு இந்த வாய்ப்பு கிடைத்ததில் மகிழ்ச்சியடைவதாகவும் அமைதியும் விடுதலையும் கிடைக்கும் என்று நம்புவதாகவும் கூறினார். டெல்லி சட்டமன்ற தேர்தலையொட்டி ரோஹ்தாஸ் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பேரணியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பங்கேற்றார். அந்த தொகுதியின் தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர் ஜிதேந்திர மகாஜனுக்காக பிரச்சாரம் மேற்கொண்ட அவருடன் ஏராளமான கட்சித் தொண்டர்கள் கட்சி சின்னமான தாமரையை ஏந்தியவாறு ஊர்வலமாக சென்றனர். அமித்ஷாவின் ரோட் ஷோவால் போக்குவரத்து ஸ்தம்பித்தது. கர்நாடகாவில் கல்லூரி மாணவியை கழுத்தை அறுத்து கொலை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. லிங்கேஷ்கூரை சேர்ந்த ஷிபா என்ற மாணவி அரசு கல்லூரியில் MSc படித்து வந்தார். வழக்கம்போல் கல்லூரிக்கு சென்ற மாணவியை அதே பகுதியை சேர்ந்த முபின் என்ற இளைஞர் பின்தொடர்ந்து சென்று தனியாக பேச வேண்டும் என்று அழைத்து சென்று கழுத்தை அறுத்து கொலை செய்துள்ளார். தகவல் அறிந்து வந்த போலீசார் மாணவியின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர். இதனிடையே காவல் நிலையத்தில் சரணடைந்த முபின் 8 ஆண்டுகள் இருவரும் காதலித்து வந்ததாகவும் திருமணம் செய்ய மறுத்ததால் கொலை செய்ததாகவும் வாக்குமூலம் அளித்தார். சென்னையில் வணிக பயன்பாட்டு சிலிண்டரின் விலை குறைந்துள்ளது. பெட்ரோல், டீசல் விலையை சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப நிர்ணயித்துக் கொள்ள எண்ணெய் நிறுவனங்களுக்கு மத்திய அரசு அனுமதி கொடுத்துள்ளது. அதன்படி ஒவ்வொரு மாதமும் சர்வதேச சந்தை நிலவரத்திற்கு ஏற்ப இந்த விலை நிர்ணயம் செய்யப்படுகிறது. அதன்படி சென்னையில் 19 கிலோ எடை கொண்ட வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் 1959 ரூபாய் 50 பைசாவிற்கு விற்பனை செய்யப்படுகிறது. மகா கும்பமேளா நடைபெறும் பகுதியை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஹெலிகாப்டரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். உலகின் மிகப்பெரிய ஆன்மீக சங்கமமான மகா கும்பமேளா உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் நடைபெற்று வருகிறது. கடந்த மாதம் 14ஆம் தேதி தொடங்கிய கும்பமேளா வரும் 26ஆம் தேதி வரை 45 நாட்கள் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் கடந்த 29ஆம் தேதி கூட்ட நெரிசலில் சிக்கி 30 பேர் உயிரிழந்த நிலையில் அப்பகுதியை முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் ஹெலிகாப்டரில் சென்று பார்வையிட்டார். திருச்சியில் தான் பயின்ற பள்ளிக்கு சிறப்பு விருந்தினராக சென்ற நடிகர் சிவகார்த்திகேயன் ஆசிரியரை கலாய்த்ததால் சிரிப்பலை எழுந்தது. நடிகர் சிவகார்த்திகேயன் தான் பயின்ற திருச்சி தனியார் பள்ளியின் 90வது ஆண்டு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார்.
அவருடன் பராசக்தி திரைப்படத்தின் தயாரிப்பாளர் ஆகாஷ் பாஸ்கரும் பங்கேற்றார். அப்போது பேசிய சிவகார்த்திகேயன் தனது தந்தை தன்னை இந்த பள்ளியில் சேர்ப்பதற்கு பட்ட கஷ்டங்களை கூறினார். இப்படி பேசிக் கொண்டிருக்கும் போதே வள்ளுவன் என்ற ஆசிரியர் கூட்டத்தில் இருந்து எழுந்து நடந்து சென்றார். அதை கவனித்த சிவகார்த்திகேயன், சார், நீங்க பாடம் நடத்தும் போது நான் இப்படி பாதையில் எந்திரிச்சு வெளியே போயிருக்கேனா? நான் பேசுவது பிடிக்கவில்லையா? இப்படி எழுந்து போகிறீர்களே என மேடையிலேயே கலாய்த்தார். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் உள்ள புலிக்குட்டி உடலில் ஏற்பட்ட கட்டியினை மருத்துவர்கள் அறுவை சிகிச்சை மூலம் வெற்றிகரமாக நீக்கியுள்ளனர். அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் பிறந்த 9 வயதான நகிலன் என்ற வங்க ஆண் புலியின் கழுத்து பகுதியில் பெரிய அளவில் கட்டி ஒன்று உருவாகி அதன் உடல்நிலை மோசமடைய தொடங்கியது. இதனையடுத்து மருத்துவர்கள் அதற்கு மயக்க மருந்து செலுத்தி அறுவை சிகிச்சையின் மூலமாக கட்டியினை அகற்றினர். தற்போது புலிக்குட்டி நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக பூங்கா நிர்வாகத்தினர் தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் வடலூர் வள்ளலார் சத்திய ஞான சபையை சுற்றியுள்ள மரங்களை கோவில் நிர்வாகத்தினர் வேரோடு வேறாக அகற்றி வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பிப்ரவரி 11ஆம் தேதி தைப்பூச பெருவிழா நடைபெறவுள்ள நிலையில் ஞானசபை பெருவெளியின் ஒரு பகுதியில் உள்ள சுமார் 20க்கும் மேற்பட்ட பழமை வாய்ந்த மரங்களை ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் இந்து சமய அறநிலையத்துறையினர் அகற்றினர். இந்நிலையில் சபையில் அடிப்படை வசதிகளை செய்து தருகிறோம் என கூறி கோவில் நிர்வாகத்தினர் மரங்களை வேரோடு அகற்றுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே தனியார் திருமண மண்டபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. பாரியூர் சாலையில் உள்ள தனியார் மண்டபத்தில் திருமண நிகழ்ச்சிக்காக சமையல் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது அங்கிருந்த சிலிண்டர் தீப்பற்றி எரிந்துள்ளது. இதனையடுத்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்புத் துறையினர் நீண்ட நேரம் போராட்டத்திற்கு பிறகு தீயை அணைத்தனர். மாநில உரிமை சார்ந்த கல்விக் கொள்கையில் மத்திய அரசு தலையிடக்கூடாது என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன் காட்டமாக தெரிவித்துள்ளார். யுஜிசியை திரும்பப் பெற வலியுறுத்தி மயிலாடுதுறை மாவட்டம் காளஹஸ்திநாதபுரம் ஊராட்சியில் உள்ள இ-சேவை மையத்திலிருந்து மாணவர்கள் மின்னஞ்சல் அனுப்பும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு ஆதரவு தெரிவித்த பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், தமிழக மாணவர்களின் வளர்ச்சியை தடுக்க முயற்சிக்கும் யுஜிசி குழு மத்திய அரசின் கைப்பாவையாக செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். மத்திய அரசு பட்ஜெட்டில் தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை என மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மத்திய அரசு 2025-26க்கான மத்திய பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. இதில் மீன்பிடி தொழில் சம்பந்தமான பொருட்களுக்கு ஜிஎஸ்டி நீக்கி தரவில்லை என்றும் மீனவர்கள் பயன்படுத்தக்கூடிய டீசல் சம்பந்தமாக எந்த அறிவிப்பும் வெளியாகவில்லை என்றும் ராமேஸ்வரம் விசைப்படகு மீனவ சங்க தலைவர் போஸ் வேதனை தெரிவித்துள்ளார். மேலும் கருவாடு மற்றும் இறால் மீன்களுக்கு சுங்க வரியை ரத்து செய்திருப்பது ஒரு வழியில் ஆறுதலாக இருப்பதாகவும் தெரிவித்தார்.